பத்தலை தான் இருந்தாலும் பசங்களுக்கோசம் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும்னு. அனைவருக்கும் வணக்கம். பல பேருடைய வாழ்க்கை பயணம் பல வினோதங்களை கடந்து தான் பயணிக்க வேண்டியதாக இருக்குது. நினைத்தது ஒன்று, நடப்பது ஒன்று. கிடைச்சதை வச்சுட்டு சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் நிறைய கடைநிலை மாந்தர்கள் பயணம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் ஊனா டைவர்ஸுக்கு போய் நிற்கிற இந்த காலத்தில் வாழ்க்கை வாழ்வதற்கு தான், அது இனம் சார்ந்து வாழுறது தான் மரபுங்கிற ஒரு தத்துவத்தில் இந்த அம்மா தன் கணவருக்காக, கணவருடைய நலனுக்காக கால் கடக்க நின்று இளநீ வெட்டி விற்றுட்ருக்குறாங்க. வாங்க அந்த அம்மாவை போய் சந்திப்போம். அம்மா, உங்கள் பேர்? ஓகே, உங்கள் சொந்த ஊர்? கல்பாக்கம் சைடு, கடப்பாக்கம், பாண்டிச்சேரி. எவ்வளோ நாளாக இந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்க? அவருக்கு சின்னதுல இருந்து. ஓகே, சரிம்மா. அவர் தான் சம்பாதிக்கிறாரு, நீங்கள் எதுக்கு இளநீ வெட்டுறீங்க? அவருக்கு 2 காலம் சரியில்லை சார். டாக்டர் ரெஸ்ட் எடுக்கணும்னு இருக்காங்க. அதனால் 15 வருஷமாக அவருக்கு அடிப்பட்டு அப்படியே தான் இருக்க ஆரம்பிச்சோம். எல்லா டாக்டர்ஸையும் பார்த்துட்டோம், ரெஸ்ட் எடுக்கணும். அதனால் நாங்கள் எல்லாமே பண்ணுறோம். இதில் வர்ற வருமானம் போதுமானதாக இருக்கா? பத்தலை தான் இருந்தாலும் பசங்களுக்கோசம் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும்னு படிக்க வைக்கணும். அதுங்க ஒரு பொண்ணு ஒரு பையன், அவங்க நம்ம எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவங்களுக்கோசம் ஓரளவுக்கு இதுன்னு போகுது. யாருக்கிட்டையும் போகவும் மாட்டோம். பசங்க என்ன படிக்கிறாங்க? பையன் 10வது படிக்கிறான், பொண்ணு 6வது. உங்களுக்கு சொந்த வீடா வாடகை வீடா? வாடகை வீடு. ஒரு கல்யாணம் பண்ணிக்கும் போது நினச்சிங்களா அந்த மாதிரி இளநீ வெட்டுவோம்னு? அப்படிலாம் யோசிக்கல. வந்துட்டோம், அவங்களையும் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்றதுனால அந்த லைஃப் பசங்களுக்கோசம் எல்லாமே செய்யலாம்ல. அதுங்களுக்கோசம் நம்ம படுற கஷ்டத்தை அவங்களுக்கு காட்டக்கூடாது. அவங்க லைஃப் நல்லா இருக்கணுன்றதுனால அவங்களும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடிபட்டுருக்கு, டாக்டர் ரெஸ்ட் எடுக்கணுன்றாங்க, ரொம்ப நேரம் நிற்க முடியாது. அதனால சரி நம்ம இருக்கணும் அப்படின்னு நான். நீங்கள் இளநீ வெட்டி எவ்வளோ நாள் ஆகுது? 15 வருஷமாக இருக்குது. 15 வருஷமாக நீங்கள் இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களா? கல்யாணம் பண்ணி 15 வருஷம் தான் ஆகுது. அதுலேருந்து அப்படியே கண்டிப்பாக இருக்கேன். இது உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கா, சங்கடமாக இருக்கா இந்த வேலை செய்கிறது? சங்கடம்லாம் ஒன்றும் இல்லை சார். நம்ம உழைச்சி சம்பாதிக்கிறோம், பசங்களை காப்பாற்றணும்னு நினைக்கிறோம். அதனால் சங்கடம்லாம் ஒன்றும் இல்லை. பசங்களுக்கோசம் எதுவும் வந்தாலும் அது ஃபேஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணியாச்சு. உங்ககிட்ட சாப்பிட வர கஸ்டமர் என்ன சொல்கிறாங்க? சாப்பிட வர கஸ்டமர் ஒருத்தவங்க தண்ணி இல்லைன்னுவாங்க. அது நார்மலாக எல்லாமே ஒரு மாதிரி பேசுவாங்க தான். என்ன பண்ணுறது, நம்ம பசங்களுக்கோசம் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியதுதான். உங்களுக்கு ரெகுலர் கஸ்டமர் இருக்காங்களா? இருக்காங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க? அவங்களாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நார்மலாக நல்லா இருக்குமா, எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் எதனா ஒரு டல்லாக இருந்தாலும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, ஃப்ரீயாக விடுமா அப்படின்வாங்க. நார்மலாக போயிடும். நீங்கள் இந்த வேலை செய்கிறதுல பசங்க என்ன சொல்கிறாங்க? பசங்க ஒன்றும் சொல்லலை, கஷ்டப்படுறாங்க. நம்ம அப்பா அப்படி இருக்காங்களே அப்படின்னு கஷ்டப்படுறாங்க. நைட்லாம் தூங்க மாட்டார் வலியோட. அதாவது அமுக்கிட்டே இருக்கும். 2 மணி ஆகும் தூங்குறது. நீங்கள் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறீங்கிறத பிள்ளைங்க உணர்றாங்களா? பையன் நல்லா படிக்கிறான். அவன் என்ன சொல்கிறான்? அவனும் ஹெல்ப் பண்ணுவான். அப்பா காலை அமுக்கிடுவான், நீ போய் படுத்துக்குமா, காலைல ஏஞ்சிக்கணும். இந்த வருமானம் போதுமானதாக இருக்கா? இல்லை சார், இங்கே பசங்களுக்கு படிக்கிறதுக்கு சாப்பாட்டுக்கு அப்படியே போகுது. ஒரு இதுதான் நம்ம பசங்களுக்குன்னு வேறு ஒன்றும் செய்ய முடியாத கஷ்டம். நீங்களும் பொழுதுக்கு நின்றுட்டு தான் வியாபாரம் பண்ணுறீங்க? ஆமாம் சார். காலைல 8 மணிக்கு வருவேன், பசங்கள்லாம் அனுப்பிட்டு. அவர் காலையில் 6 மணிக்கு திறப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரெஸ்ட்டில் இருக்கணும்னு வீட்டுக்கு அனுப்பிடுவேன். வெளியில் கொஞ்ச நேரம் உக்காந்துன்னு இருப்பாங்க. வெளியிலையும் எங்கேயும் வேலை போக முடியாது. 2 காலமே அப்படி இருக்கிறதுனால அவருக்கு ரொம்ப முடியாமல்.